பகலோ இருப்பாய் நீ காவலாய் இறைவன் வடிவில் வருவாய் நீ காவலாய். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜெயின் சுதந்திர கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசுகிறேங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு வீடியோவில் வரேன். ஆஃப்டர் மேஜர் ஆக்சிடென்ட் சொன்னேன் இல்லைங்களா. இப்போ இந்த வீடியோ வந்ததுக்கு முக்கியமான காரணம், நம்ம காவல்துறை நண்பர்களுக்காக இப்போ முன்னாடி ஒரு செக்மெண்ட் ஒரு வீடியோ வந்தது இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்மளை பாதுகாக்கும் காவலர்கள் மிக அரசியல் அமைச்சர்களால் பாதிக்கப்படுறாங்க. நம்மளுக்கு உண்மையாக பணியாற்றணும்னு முயன்றாலும் அவர்களோட உழைப்புங்கிறது இவர்களால் ரொம்பவும் பாதிக்கப்படுது. அதான் உண்மை. அந்த காவல்துறை நண்பர்களுக்காக ஒரு பயனுள்ள ஒரு விஷயம் செய்யலான்னு நம்ம ஜெயின் சுதந்திர கட்சி முடிவு பண்ணியிருக்கு, நண்பர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இப்போது இந்த பாதுகாப்பு அப்படின்னு பெரிய பெரிய விவிஐபிஸுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு போகிறத தவிர்க்கிற மாதிரி ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். காலையில் அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவுக்கு சீஃப் மினிஸ்டர் வந்திருந்தார் ஒரு 2-3 days பிஃபோர். ஆல்மோஸ்ட் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 8 கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, காலையில் 7 மணிலேருந்து நிற்கிறாராமா. லைவாக பார்த்தேன். மேம்பாலத்தில் என் பையனை ட்ராப் பண்ண போன டைம் பார்த்திங்கன்னா 8:35 காலையில். 8:35லேருந்து அந்த பொண்ணு ரிட்டன் நான் மதியம் அதே ரூட்டில் வரேன், அது வரைக்கும் அங்கேயே இருக்குது. அவங்க வர்றது மதியானமாக இருக்கிற டைமு, காலையிலேருந்து ஒருத்தர் நிற்க வச்சு கொடுமை செய்கிறதுங்கிறது மிகப்பெரிய கொடுமை. எந்த ஒரு மனிதனுக்கும் இந்த ஒரு இன்னல் வரக்கூடாது. அதுவும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு காவலர்கள் இந்த இன்னல் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இந்த இன்னல்லேருந்து அவங்கள காப்பாற்றணும். அதற்கு காவல்துறை நண்பர்கள், இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நண்பர்கள் யாராக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு தகவல் சொல்லலாம், உதவலாம். உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு உங்களோட கௌரவம் எந்த வகையிலும் பாதிக்காத அளவுக்கு ஒரு சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை எடுத்து இதிலிருந்து இந்த மாதிரி விவிஐபிஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்கறதுலேருந்து விடுதலை பெற்று தருவோம்னு சொல்லிக்கிறேங்க. இந்த வீடியோ அதுக்காக தான் போட்டிருக்கு. நன்றி, வணக்கம்.